பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களை காண்பதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த நாளிலே சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. எப்படிங்க இருக்கும்? பகலில் சூரியன் வரலாம் எப்படி இருக்கும்? இருளாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அஸ்தமிப்பாதுன்ட்டார். நீங்கள் பயந்து கொடுக்குறீங்களா அந்த வார்த்தை கேட்டு? சூரியன் அஸ்தமிப்பாதுங்க, அஸ்தமிப்பதே இல்லை. சூரியன் வராது, இருளாக தான் இருக்கும் நினைக்கிறீங்க. பயப்படுறீங்களா? அடுத்தபடி ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, சந்திரன் மறைவதில்லைன்றாரு. சூரியன் போனால் போச்சு, நைட்டில் இரவு ஃபுல்லாக பகல் வெளிச்சம் இருக்க போகுது. இருள் தானங்க நம்ம மெயின். இது ரெண்டை காட்டிலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறாருங்க. இதெல்லாம் அவர் உண்டாக்கினார். அதையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், சந்திரனை போல சூரியனை போல மறைஞ்சு வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், இருளான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நெருக்கி கொண்டு இருக்கலாம். அதை பார்த்து பயப்படாத. நித்திய வெளிச்சமாக உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்கள் துக்க நாட்கள் இன்றாடம் முடிஞ்சு போச்சு, இதனால் சூரியன் காலையில் வந்து மாலையில் மறைந்து விடும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்து போய் கொண்டிருக்கும். இனி அது மறைவதில்லை, இனி அஸ்தமிப்பதில்லை என்று உறுதிப்பட்டு சொல்லிட்டாருங்க. இனி நானே தாங்க நிரந்தரமான வெளிச்சமாக வாழ்க்கையில் வந்திருக்கிறேன், நீ பயப்படாத, உன் துக்க நாள் இன்னையோட முடிஞ்சு போய் சொல்லிக்கிறாருங்க. பயப்படாதீங்க சகோதரனே, சகோதரியே. இந்த வார்த்தை கட்டுக்கூட அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக வாழ்க்கையில் அவர் நித்திய பிரகாசமான ஒளியாய் உங்கள் துக்க நாட்களில் முடிஞ்சு போச்சு உறுதிப்பட்டு சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.